ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் நவீன் இன்பா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன உங்களுக்கான ஷேர் பண்ண போகிறோன்னா, நம்ம பெஸ்ட்டான ஹெல்த்தியான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டைன்லையும் அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான ஒரு இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ஃபேஷியல் செய்கிறதாங்க. நம்ம பார்லருக்கு எங்கேயுமே போகிறதில்ல. ஏன்னா பார்லர் போய் நம்ம காஸ்ட் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஷியல் பண்ணுறதோட நம்ம வீட்லேயே நேச்சுரலான ஒரு இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ஃபேஷியல் பண்ணுறோம். அதுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. அதை நம்ம காஸ்ட் கொடுத்து நம்ம பண்ணுறோம். இது வந்து நேச்சுரலாகவும் இருக்கும். இது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோக்குள்ளே ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் கமெண்டில் வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா, எனக்கு வந்து மெயிலையும் ஒரு கேட்டிருந்தீங்க, நீங்கள் இப்போ வீடியோஸ் போடவே இல்லைன்னு. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூனால தான் என்னால் வீடியோ அப்டேட் பண்ணேன். சரி, இப்போ தான் நான் ரெக்கவர் ஆனனால சரி ஓகே, இதுக்கப்புறம் நான் வந்து கண்டினியூவாக ப்ராப்பராக அப்டேட் பண்ண பார்க்குறேன். இப்போது நான் என்ன வீடியோ இது ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, ஆரஞ்சு ஜூஸை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஃபேஷியல் செய்ய போகிறோம். ஆரஞ்சு ஜூஸில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன். அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு பார்க்குறேன். நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்படி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. அப்படி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து ஒரு 5 பீசஸ் வந்து ஆரஞ்சு எடுத்திருக்கேன். ஏன்னா ஆரஞ்சு வச்சு தான் நம்ம பண்ண போகிறதுனால ஃபேஷியல் வந்து அதுக்கு அப்பப்போ பண்ண முடியாது. அதனால் நான் மொத்தமாக வந்து பீஸ் எடுத்து வச்சுட்டேன். இதில் நம்ம சாறு மட்டும் மிக்சியில் போட்டு அரைக்கிற கையால் புழிஞ்சு எடுத்தாலே போதும். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஆரஞ்சில் வந்து என்ன பெனிஃபிட் இருக்குது, நம்ம ஆரஞ்சு வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை வந்து நல்ல க்ளோவிங்ஸ்னால் கொடுக்குங்க. அதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் ஆரஞ்சில் நிறைய விட்டமின்ஸ் கூட இருக்குது. அது என்னென்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஆரஞ்சு ஜூஸில் வச்சு எப்படி கிளென்ஸ் பண்ணுற சொல்லி பார்க்கலாம். இப்போ அது எப்படி பண்ணுற சொல்லி பார்க்கலாம். கிளென்சிங் சொல்லியிருந்தால கிளென்சிங்க்கு வந்து என்ன பண்ணுறேன்னா, 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூனு ஹனி யூஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். இது அப்ளை பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம போர்ஸில் இருக்க டர்ட்டையும் வந்து ரிமூவ் பண்ணிடும். அதுவும் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்னிங்கும் பண்ணுங்க. சரி, இது அப்ளை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஹனியும் ஊற்றிட்டேன். இப்போ 2 மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஷேக் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சைடில் செல்ஃபி ஸ்டிக் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கனால கொஞ்சம் ஷேக் ஆகும் மிக்ஸ் பண்ணுறதுனால. நான் வந்து ஃபேஸ் வந்து ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறமா இது பண்ணுறேன். வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது அப்ளை பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம ஃபேஸில் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் டவல் வச்சு நீங்கள் வாஷ் அப்படியே ரப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாஷ் கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபேஸ் அப்படியே நெக்கையும் மறக்காமல் கவர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுறேன். அப்ளை பண்ணது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இப்போ 5 மினிட்ஸ் கழிச்சு என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி, இப்போ கிளென்ஸ் வந்து நல்லா ஸ்கின்னில் வந்து நல்லா ட்ரையான மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ட்ரையான மாதிரி இருக்காது. கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்குது. ஏன்னா தனியாக யூஸ் பண்ணிட்டு போல நல்லா 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. லைட்டாக ஒரு சிம்லராக ஒரு ப்ரெஷ் மட்டுமே பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 5 மினிட்ஸ் ஆகிட்டனால இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்து என் ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ என் ஃபேஸ் பார்க்க இப்படி தான் இருக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பு தான். இப்போ இந்த ஸ்க்ரப் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆரஞ்சு ஜூஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். இது கூட வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கணும். இது கூட வந்து தேங்காய் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா சர்க்குலர் நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக ஃபஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு வந்து சர்க்குலர் மோஷனில் வந்து நம்ம மசாஜ் பண்ணலாம். இந்த ஸ்க்ரப் பண்ணணும்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற வந்து ஸ்கின் லேயர்ஸ், அதாவது டெட் ஸ்கின் லேயர்ஸ் இருக்கும் நம்ம ஸ்கின்ல, அதையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். இது ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். கண் சுற்றி சும்மா சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிக்கோங்க. இதில் தேங்காய் எண்ணெயும் போட்டுக்கனால ஸ்கின் இன்னும் கொஞ்சம் நமக்கு பிரைட்னிங்காக ஆகும். அப்படியே நெக் ஏரியாவும் சேர்த்து கவர் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டில் வந்து வாய்ஸ் சவுண்ட் கேட்கும். ஏன்னா பக்கத்தில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கனால அந்த வாய்ஸ் சவுண்ட் வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் வாய்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். பட் சப்போஸ் ஒரு சில வாய்ஸ் வந்து கட் பண்ணோன்னா கொஞ்சம் அந்த ஸ்கிப் பண்ணியிருக்கேன் அந்த வாய்ஸ் மட்டும். இப்போ நெக்லேயும் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நல்லா சர்க்குலர் மோஷனில் பண்ணிக்கோங்க. லிப்பியை நான் சேர்த்து கவர் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆரஞ்சு ஜூஸ் தானே, நல்லா லிப்பியை நம்ம சேர்த்து கவர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வந்து கண்டினியூஸாக மசாஜ் பண்ணிக்கோங்க. வரைக்கும் ஃபேஸில் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நான் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ரப் பண்ணாதீங்க, சும்மா நார்மலாக டச் மட்டும் பண்ணிவிடுங்க. செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் வந்திங்கன்னா நம்ம ஃபேஷியல் எல்லாம் பண்ணுறதுக்குள்ளே இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் ஸ்டீம் பண்ணணும். ஸ்டீம் வந்து நீங்கள் எப்போ பண்ணுறீங்கன்னா ஃபேஷியல் பண்ணும்போது பண்ணலாம். அதே மாதிரி வீக்லி 2 டைம்ஸ் வந்து நீங்கள் ஸ்டீம் பண்ணுங்கள். ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்ஸ்லாம் போர்ஸ் இருக்க ஓப்பன் ஆகி ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்ஸ்லாம் வந்து வெளியே வரும். அதனால் அதை வந்து வீக்லி 2 டைம்ஸ் அதாவது நார்மலாக ஒரு ஹாட் வாட்டர் வச்சு அதில் லைட்டாக டர்மரிக் போட்டு லைட்டாக ஸ்டீம் பண்ணிங்கனாலே போதும். ஸ்கின் வந்து இன்னும் நம்ம க்ளோவிங் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டீம் ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து ஹாட் வாட்டர் வச்சுட்டேன். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டேன். அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப் வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஃபேஷியல் பண்ணுறது ரொம்ப முக்கியமான இது வந்து ஸ்டீம் பண்ணுறது தான். அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஹாட் வாட்டரில் வச்சு நம்ம சுடு தண்ணி நல்லா நார்மலாக வச்சு நம்ம ஃபேஸில் எந்த அளவுக்கு சூடு தாங்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு டவல் வச்சு ஃபேஸில் ஊற்றி எடுக்க போகிறேன். இதுவே நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் வந்து நார்மலாக ஹாட் வாட்டரில் வந்து டர்மரிக் போட்டு ஸ்டீம் பண்ண ஸ்கின் வந்து நல்லா க்ளோவிங்காக இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டீம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஹாட் வாட்டர்லேருந்து துணியை முக்கிட்டேன். நம்ம ஸ்கின்னில் தாங்குற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். சரிட்டு இப்படி ஒத்தி ஒத்தி விடுங்க. இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாகவே ஒத்தி விடுங்க. ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஸ்டீம் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் வந்து ஸ்டீம் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ்க்கு வந்து க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா இதுதான் ரொம்ப இருக்குன்ட்டு. ஏன்னா ஸ்டீம்க்கு அப்புறம் இந்த எக்ஸ்போலிட்டேட் தான். ஏன்னா நம்ம க்ரீம் மேலே தான் நான் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நம்ம நல்லா மசாஜ் பண்ணணும். அப்வர்ட்ஸில் தான் மசாஜ் பண்ணணும். ஏன்னா இது பண்ணும்போது நம்ம ஸ்கின்னில் இருக்க போர்ட்ஸில் இன்னும் இருக்கிற அந்த டர்ட்ஸ் பண்ணி ரிமூவ் பண்ணனால தான் நம்ம ஸ்கின் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக இப்போ வரைக்கும் பண்ண ஸ்டெப்ஸில் என் ஸ்கின் வந்து பார்க்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கு
உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து என் ஸ்கின் பார்க்க நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. மேலும் இன்னும் 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போ முக்கியமான ஸ்டெப் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபேஸ் க்ரீமு. அதில் எப்படி நம்ம மசாஜ் பண்ணுறோன்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா இதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த அளவுக்கு வந்து மசாஜ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபேஸோட வந்து க்ளோவும் சரியும் பிரைட்னிங் சரியும் நல்லா க்ரிப் ஆகும். சரி, அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஆரஞ்ச் ஜூஸ் வந்து நம்ம ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ 2 ஸ்பூன் ஆல்ரெடி 1 ஸ்பூன் ஊற்றிட்டேன். இப்போ 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கூட வந்து நம்ம ஹனியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நம்ம ஹனியும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் க்ரீம் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்ஸில் தான் இருந்தால் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் 5 மினிட்ஸ் இல்லை ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த க்ரீமை எடுத்து போய் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன் என் ஸ்கின்னில். என் ஃபேஸையும் அப்ளை பண்ணிக்கிட்டேன், நெக் ஏரியாவும் சேர்த்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து அப்வர்ட்ஸில் அப்ளை பண்ணுங்கள். மசாஜ் பண்ணுங்கள். சர்க்கிள் மோஷன்லேயே அப்வர்ட்ஸில் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு மசாஜ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்கின் வந்து இன்னும் நல்லா சாஃப்டாகவும் க்ளோவிங்காகவும் உள்ளே இருக்க டெட் செல்ஸ் கூட இதுலேயும் மூலியமாக வரும். நல்லாவே நல்லா பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம அதில் என்ன ஆரேஞ்சில் வந்து என்ன பெனிஃபிட் இருக்குங்கிற சொல்லியிருந்தேன். இந்த ஆரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, சிலாம் இருக்குது. அது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்னிங்காக ஆக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னோட கலரையும் வந்து சேஞ்ச் பண்ணும். ஸ்கின்னில் இருக்கிற பிளாக் மார்க்கு, டாட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணும். இன்னும் நிறைய தான் இருக்குது. நம்ம வந்து வீக்லி 2 டைம்ஸ் கூட அந்த ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணால் இன்னும் நம்ம ஸ்கின் வந்து க்ளோவிங்காகவும் இருக்கும். அது மட்டும் ஹெல்த்தியாகவும் தான் இருக்கும். இப்போ நல்லா பண்ணியாச்சு. என் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே லைட்டாக க்ளோவிங் மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் நல்லா ரப் பண்ணிட்டேன். இப்போ வந்து என் ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். என் ஃபேஸ் வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன பார்த்திங்கன்னா ஃபேஸ் மாஸ்க் தான் போட போகிறோம். அதுக்கு வந்து அந்த ஆரஞ்ச் ஜூஸ் வச்சு எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அதுக்கு வந்து என்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னா சந்தனப்பொடி, அப்படி இல்லைன்னா நீங்கள் முல்தானி இருந்தால் முல்தானி பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வந்து தேன், 1 ஸ்பூன் வந்து மில்க்கு, 2 மிக்ஸ் பண்ணி 20 மினிட்ஸ் வந்து நம்ம ஃபேஸில் வந்து அப்படியே விட்டுறணும். அதை வாங்க இப்போ அதை நான் செய்ய போகிறேன். உங்களுக்கு வந்து பால் வந்து உங்கள் ஸ்கின்க்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பால் வந்து ஸ்கிப் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா அதுக்கு பதிலாக வந்து தயிர் இருந்துச்சு. ஸோ பாலை விட தயிர் இன்னும் எஃபெக்டாக இருக்கிறனால நான் தயிர் எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வீட்டில் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து எடுக்கிறேன்னு சொல்லி கீழே விட்டுட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து உங்கள் ஃபேஸ்க்கு மாஸ்க் போட தேவை. எனக்கு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் எடுத்துப்பேன். அது நம்ம பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்துட்டேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா சந்தன பொடி எடுத்துருக்கேன். இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த சந்தன பொடியை இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி இது கூடவே வந்து நான் தேனும் யூஸ் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் போதும். அது கூட வந்து நான் கர்டு இருந்துச்சுனால நான் கர்டை யூஸ் பண்ணிக்கிறேன். தயிர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 2யும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் இப்போ அப்ளை பண்ண வேண்டியதுதான்.
இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம வந்து இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன் சொல்லி கீழே அம்புட்டையும் கொட்ட பார்த்தேன். சரி, ஓகே. ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாஸ்க் நமக்கு என்ன பெனிஃபிட் கொடுக்கணும் நம்ம அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா ஈவனாக எல்லா சைடும் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக் ஏரியாவும் சேர்த்து கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எந்த ஒரு ஃபேஸ் பேக் போட்டாலுமே நம்ம நெக் ஏரியா சேர்த்து தான் கவர் பண்ணணும். இப்போது இந்த இதில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஸ்கின்னை நல்லா க்ளோயிங் தான் பண்ணும். அதேபோல் ஃபேஸில் நம்ம ஸ்கின் கலரு கூட நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ஃபேஸில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணுறது வந்து இதுக்கு ஒரு லைட் வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. லைட்டாக அப்படி சாஃப்டாக அப்படி பண்ணிக்கோங்க. லைட்டாக கையில் லைட்டாக மசாஜ் பண்ணுற மாதிரி இது தேய்ச்சிக்கோங்க. இப்பயும் நான் சேர்த்து தான் கவர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐ ஏரியாவும் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் என் ஃபேஸில் நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு 20 மினிட்ஸில். இப்போ இது நான் வார்ம் வாட்டரில் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன். ஸ்கின் வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா என் ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. நல்லா ஸ்கின் க்ளோவாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, ப்ரைட்னிங்காகவும் இருக்குது. இப்போ வந்து ஆரஞ்சில் வந்து நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். அதில் வந்து நம்மளுக்கு வந்து விட்டமின் சியும் இருக்குது சொல்லியிருந்தாலும், விட்டமின் சியும் ஏயும் என்ன சொல்லியிருந்தேன்னா அது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே மாதிரி ஸ்கின்னில் இருக்க பிளாக் டெக்ஸில் கூட ரிமூவ் பண்ணணுன்னேன். இதில் விட்டமின் இ கூட இருக்குது. அது வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கிற உள்ள அப்சர்வேஷன் போய் அதில் வந்து நம்ம ஸ்கின்னோட கொழுக்கு வந்து ஆக்சிஜனேட் பண்ணும். அது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து யங்காகவே வச்சுருக்கும். அது வந்து நல்ல இந்த தோல் பீஜினட் மாதிரி இல்லாமல் நல்ல சாஃப்டாகவே இருக்கும். இது வந்து நீங்கள் நேச்சுரலாகவே இந்த ஆரஞ்சில் வந்து ஜூஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலில் ஸ்கின் ப்ளீச்சிங் எசிடென்சி வந்து இதில் அதிகமாகவே இருக்குது. இது நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம வெளியே போய் எந்த ஒரு காசு கொடுத்து நம்ம ஃபேஷியல் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த ஃபேஷியல் உங்களுக்கு முக்கியமாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனல் அப்டேட் ஆகும். நம்ம சேனல் அப்டேட் பண்ண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு தரும். இந்த வீடியோ நீங்கள் நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.